விஜய் சேதுபதி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து பேசுகிற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஏட்டிக்கு போட்டியே பேசுறது, அந்த காட்டுக்கத்தல், அது ஒரு சில இடங்களில் ஓகேவா இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அதை ரசிக்க முடியல. சில இடங்களில் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறப்ப சின்ன சின்ன பஞ்சு பேசும்பொழுது ரொம்ப நல்லாவும் இருந்தது. மனைவியினுடைய பிரிவுக்கு வந்து அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நித்யா மேனன் கண்கள்லே பேசக்கூடிய ஒரு நடிகை. நிஜமாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் என்னென்னா, உப்பு பெறாத சண்டை அப்படின்னும் போது அப்படிதான் எல்லா வீட்லேயுமே வந்து சண்டைகள் நடக்கும் அப்படின்னாலும் கூட படம் நெடுகளுமே அந்த விஷயங்கள் அப்படின்னும் போது நாயகனும் நாயகமே படம் ஃபுல்லுமே வந்து கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு பட்டுச்சு. ஆனால் தியேட்டர் வந்து சிரிக்குது. பொதுவாக வந்து எல்லாருடைய ரசனையும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் தியேட்டர் வந்து நிறைய இடங்களில் வந்து பஞ்சுக்கெலாம் சிரிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்தை தாங்கி நிற்க வைக்கிறதே வந்து யோகி பாபு தான். உண்மையிலே வந்து மனுஷன் வந்து அங்கங்கே கொடுக்குற பஞ்ச் லைன் தான் இந்த படத்தை வந்து தாங்கி நிற்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. யோகி பாபு மட்டும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அந்த ரிலீஃப் மட்டும் இல்லைன்னா படம் வந்து உண்மையிலே வந்து உட்கார முடியாதுன்ற லெவலில் தான் போயிருக்கோம்.